அமெரிக்க H1B விசா கட்டணத்தை 89 லட்சம் ரூபாயாக ட்ரம்ப் உயர்த்தியது அமெரிக்கா செல்ல விரும்பும் இந்தியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் குறிவைக்கும் H1B விசா என்றால் என்ன, இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்பது குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க வாழ் தமிழர் வேளாங்கண்ணி ராஜிடம் நடத்திய பேட்டியை தற்போது பார்ப்போம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தமிழர்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பென்சில்வேனியா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட் இருக்குங்க, மாநிலம் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே அரசாங்கமே இந்த மாதாந்திர பத்திரிகையை வந்து வெளியிடுறாங்க. அதில் வழக்கமாக 89% அந்த பகுதியில் அதாவது வெளிநாட்டவர்கள், இந்த நாட்டவர்கள் இருக்காங்க. பட் நம்ம தமிழர் அந்த மேகசின்ல ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நிறைய ரைட்டப்ஸ் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, த ராஜ் ஃபேமிலி செலிப்ரேட்டிங் நெய்பர்ஸ் ஹூ கிவ் பேக். அமெரிக்காவில் இங்கே வந்து பிழைப்புக்காக மட்டும் வரல, இங்கே வந்து அவங்க ஸ்டடியாக நின்று கோலோச்சு இவங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க, அமெரிக்காவுக்கும் இவங்க திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அமெரிக்க அரசாங்கமே அங்கீகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சார் வணக்கம். மேடம் வணக்கம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, H1B விசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அப்படின்னா என்ன சார்? அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வர்றாங்கன்னு சொன்னா ஏல இருந்து இசட் வரையிலும் A through Z பல்வேறு தரமான விசா டைப்ஸ் இருக்குதுங்க சார். அதுல இந்த H1Bங்கிறது இட்ஸ் கால் ஒர்க்கர்ஸ் பெர்மிட், பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் பெர்மிட் விசா. அதுதான் எக்ஸாக்ட் டெஃபினிஷன். H1B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் விசா. அது என்னன்னா, இந்த அரசு அமெரிக்க அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒருத்தர் வெளிநாட்டவர் இந்த நாட்டில் வந்து வேலை செஞ்சு அங்கீகாரத்தோட வேலை செஞ்சு அதுக்குரிய உரிமையான வரியும் கட்டி இருக்கணும்னு சொன்னா அதுதான் ஒரு தகுதியான மதிப்பான ஒரு விசா டைப் H1B. அதுல வந்தாதான் இங்க சட்ட உரிமையோட எந்த கம்பெனி கூட்டிட்டு வருதோ அந்த கம்பெனிக்கு மாத்திரமே வேலை செய்ய முடியும். அதுக்கு பிறகு வேற கம்பெனி மாறணும்னு சொன்னா அந்த கம்பெனியோட H1Bக்கு மாற்றிக் கொள்ளணும். ஆனா முறை இந்த நாட்டுக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அவங்கள இந்த பர்டிகுலர் விசால ப்ராசஸ் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு வரும். ஓகே, இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாரிஃப் பிரச்சனை அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு வந்தது, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த H1Bக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி 2 வார்த்தை நம்ம ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த H1B விசாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வரையிலையும் ஒரு H1B ஒருத்தர் விசாக்கு வரணும்னு சொன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 5000 அமெரிக்க டாலர்கள் தான் செலவாகும். முக்காவாசி இந்த இங்க இருக்கிற கம்பெனி அங்கிருந்து ஏன் கூட்டிட்டு வராங்கிற முதல் காரணமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு குறையணும் அப்படிங்கறத முன்னோக்கமே, அதனுடைய முக்கியமான நோக்கமே அதுக்காக தான். இல்லாட்டா இங்க இருக்கிற அமெரிக்கர்களை அவங்க வேலை வாய்ப்பு அமைத்திடலாம். ஆனா எதுக்கு வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வராங்க சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீப் லேபரா இருக்கும், அதே நேரத்தில் ஹைலி ஸ்கில்டாவும் இருக்கணும், விலை குறைவாகவும் இருக்கணும். அதுக்காக தான் அவங்க கூட்டிட்டு வர்றது. ஆனா இப்போ அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த $5000 $100,000 மாத்திருக்காரு. 1% இல்ல 2% இல்ல, ஏறத்தாழ 20 மடங்கு உயர்த்தி இருக்கிறாரு. இதை அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இது வந்து பெரிய ஒரு பீதியையும் ஒரு அன்சர்டனிட்டியும் உருவாக்கி இருக்குது. இந்த அன்சர்டனிட்டி எப்போ முடியும் சார்? முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கா, இல்ல பதட்டம் இன்னும் அதிகரிச்சுன்னு தான் போகுது? நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க. இந்த பதட்டம் குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது நீடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டத்திட்டம் மாறும் பொழுது இது இங்க இருக்கிற காங்கிரஸ் மூலியமா தான் அப்ரூவ் ஆகி வரணும். எப்படி நம்ம ஊர்ல நம்ம சட்டசபை மூலியமா தான் மசோதா அமல்படுத்த முடியுமோ, அதே மாதிரி இங்க காங்கிரஸ் அப்படிங்கிற மூலியமா எல்லாரும் ஓட்டு போட்டு தான் வரணும். ஆனா அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலியமா அதை பண்ணிருக்காரு. அவர் யாரை பத்தியும் கவலைப்படாம நான் வாக்குறுதி அளிச்சிருக்கிறேன், நான் பிரசிடென்ட் ரன் பண்ணும்போது அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் தேர்தல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறேன், இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக நான் தீவிரமா உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அவரா பிரசிடென்ட் பதவியை எடுத்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலியமா இதை ஏற்றிருக்கிறாரு. எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா போட்டதுனால அது உடனே அமலுக்கு வந்துட்டு. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க அவரை கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு மேல சட்ட ரீதியா நிறைய பேர் வழக்கு போடுவாங்க. ஆனா இந்த வழக்கெல்லாம் இங்க இருக்கிற உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க அதை எடுத்து வழக்காடி முடியறதுக்கு எப்படியும் 3 மாசம் ஆயிரும். சோ லீகலைஸ்ட் H1B விசா மூலியமா அவங்க வர்றதுக்கு எந்த விதமான குறைபாடும் இங்க இல்ல. அதாவது இல்லீகல் தவறான வழியில இங்க வர்றதுதான், குடியுரிமைக்கு வர்றதுதான் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதை முக்கியமா கட்டுப்படுத்த விரும்புறாரு. லீகலா அவங்க வரும்பொழுது
பொழுது எந்த விதமான தவறும் கிடையாது. அவங்க தொழிற்சாலை, அவங்க வேலை பார்க்குற அந்த கம்பெனி மூலியமா இன்டர் ஆஃபீஸ் டிரான்ஸ்ஃபர் மூலியமாவோ இல்ல ப்ராப்பர் H1B மூலியமா வர்றதை எல்லாரும் அனுமதிக்கிறாங்க. லீகலா அமெரிக்கா வர்றதுக்கு பயப்படாதீங்க. இந்த பிரச்சனை மேபி தற்காலிகமா ஒரு முடிவுக்கு கூட வரலாம், பட் கொஞ்சம் காலங்கள் ஆகும் என்றே தெரிகிறது என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தமிழர்களுக்கு நம் தமிழ் மொழிகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அமெரிக்க மண்ணிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம்.